தேவநாயகி என்கிற இயற்பெயரோடு சினிமா துறைக்கு நடிக்க வந்த தேவநாயகி அவர்களுக்கு எம்.ஆர். ராதா அவர்கள் மாடனா கே.ஆர். விஜயா என்கிற பெயரை வச்சாங்க. இதனால நம்ம தேவநாயகி அதுக்கப்புறமா கே.ஆர். விஜயா என அழைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா சினிமா துறையில அடுத்தடுத்த படங்கள் நடித்து நிறைய ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்து வலம் வந்த ஒரு சிறந்த நடிகை தான் கே.ஆர். விஜயா அவர்கள். காலப்போக்கில் ஹீரோயினா நடிச்சவங்க குணச்சித்திர கதாபாத்திரமா நடித்து நிறைய ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தாங்க. இவ்வாறு கே.ஆர். விஜயாவின் தங்கையான கே.ஆர். வக்ஷலா அவர்கள் தனது அக்காவை போல தானோ சினிமா துறையில மிகப்பெரிய நடிகையாக வரணும்னு ஆசையோட வலம் வந்திருக்காங்க. கே.ஆர். வக்ஷலா 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்திருந்தாலும் கே.ஆர். விஜயா போன்ற சினிமா துறையில சிறந்து காணப்படவில்லை. இருந்தாலும் நிறைய படங்கள்ல குணச்சித்திரமா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில காலங்களின் பின்பு கடுமையான காய்ச்சலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட உயிர் போற நிலைமையில உயிருக்காக போராடிட்டு இருந்த நம்ம கே.ஆர். வக்ஷலா காப்பாத்தினது கே.ஆர். விஜயா தானா? ஏன்னா கே.ஆர். விஜயா இப்படி கே.ஆர். வக்ஷலா காய்ச்சலால துடிச்சு கொண்டிருந்தப்போ பழனிக்கு யாத்திரை சென்று அங்க மூலத்துல இருந்த பால் எடுத்துட்டு கே.ஆர். வக்ஷலாவுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பாலை குடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கே.ஆர். வக்ஷலாவுக்கு உயிரே வந்திருக்காம்.